ஹலோ மோட்டோ ஃபேம். ஆக்சுவலி வந்து ரிவ்யூஸ் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய உங்ககிட்ட இப்படி ஒரு வீடியோ பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். வேற வழி இல்லை. அதனால உங்ககிட்ட சில விஷயங்கள் நம்ம பேசணும். நம்ம ஒரு போஸ்ட் நம்மளோட கம்யூனிட்டி போஸ்ட்டில் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் ஸ்டோரியில் எல்லாம் போட்டிருந்தோம். நான் ஒரு சின்ன ஹர்ட் ஆனேன். என்னோட ஆங்கிள் வந்து டிஸ்லோகேட் ஆச்சு. பார்க்கிங்கில் வந்து ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தேன். அதை பற்றி வந்து ஒரு தேங்க்ஸ் சொல்லணும். முதல்ல என்னன்னா, இது ஒரு சென்டிமெண்டல் அப்ரோச்சாலாம் எடுக்காதீங்க, ரியாலிட்டியாக நான் சொல்லணும். அந்த போஸ்ட் வந்து ஒரு இன்ஃபர்மேஷனாக தான் நம்ம ஷேர் பண்ணியிருந்தோம். ஆனால் என்ன ஆச்சுன்னா, அதில் வந்து ரிப்ளைஸ் ஆகட்டும், கூட வந்து டிஎம்மில் என்னோடய பர்சனல் டிஎம்மில் ப்ளஸ் வந்து நம்மளோட அஃபிஷியல் நம்பருக்கு வந்த ஃபோன் கால்ஸ்ன்னு சொல்லி உங்களோட சப்போர்ட்டுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அதை மீன் பண்ணி நான் சொல்கிறேன். ஏன்னா ஒரு டஃப்பான சுச்சுவேஷன், ஒரு மாதிரி பிளாங்காக நான் உட்காந்துருந்தேன் ஒரு 2 days. நம்ம ஒரு பெரிய ப்ராசஸில் இருந்தோம். அந்த ப்ராசஸ் வந்து ஸ்டக் ஆகுது. இது என்ன பண்ண போகிறோன்னு உள்ளது வந்து கன்ஃபியூஷன் இருந்த எனக்கு வந்து திருப்பி ஒரு எனர்ஜி கிடச்சிருக்கு. அந்த எனர்ஜி ஃபார்மேட்டில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படி உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து புதுசாக பார்க்குறவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு ஒரு கன்ஃபியூஷன். லிட்ரலி என்னன்னா, நாங்கள் வந்து அந்த வீக்கெண்டை வந்து சாப்பிட போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2-3 ஃபேமிலிஸ் எல்லோரும் சேர்ந்து நின்று பேசிக்கிட்டு இருந்தோம். சரி, கொஞ்சம் லேட் ஆச்சு, இனிமேல் நம்ம கிளம்பலான்னு சொல்லி கிளம்பும்போது என்னன்னா, என்னோடய பொண்ணு வந்து கையில் இருந்தா, அவள் 7 years, அவள் தூங்குனதுனால நான் கையில் எடுத்திருந்தேன். அவளையும் எடுத்து நான் நடந்துட்டு இருக்கும்போது கார் என்னோட விசினிட்டியில் தான் இருந்தது. நடந்து போகிற இடத்துல ஒரு ஸ்லோப் இல்லை, ஒரு நார்மல் பிளேஸ் தான். லைட்டாக ஸ்லிப் ஆச்சு. ஸ்லிப் ஆகிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் எடுத்து வைக்கிறதுக்குள்ளே கீழே விழுந்துட்டேன். ஆங்கிள் வந்து டிஸ்லோகேட் ஆச்சு. அது விழுறதுக்கான வாய்ப்பே இல்லாத எனக்கு பழக்கமான ஒரு இடம் தான். ஆனால் மிஸ் ஆகிடுச்சு. என்னோடய கால் ஆல்ரெடி அந்த கால் அடிபட்ட கால்னால அந்த இடம் இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்குமோன்னு எனக்கு டவுட் இருக்குது அது சரியாகிறது. இதுதான் நடந்தது. ஆனால் எதிர்பார்க்காத நேரனால டோட்டல் லைஃப் ஸ்டைலே லாக் ஆகிடுச்சு. நான் ரூமுக்குள்ளே மாட்டிக்கிட்டு இருக்கிறேன், வெளியே போக முடியலை. ஒரு 4-5 நாளாகவே ஸ்டக்கு தான். இப்போ ரோட் பிளாக்கும் இந்த மாதிரி அப்டக்கிளும் இந்த மோட்டோ வேகனுக்காகட்டும் என்னோட லைஃபுக்காகட்டும் இது வந்து காமனான ஒரு விஷயம். ஆனால் நிறைய அப்டக்கிள்ஸ், நிறைய இது மாதிரி மெடிக்கல் சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் தாண்டி தான் நம்ம வந்திருக்கோம். ஆனால் இந்த தடவை அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக எனக்கு தெரியலை. ஆனால் என்னென்னா, நம்ம பிளான் பண்ண நிறைய விஷயங்கள் வந்து டிலே ஆகுது, சேனல் வந்து ஸ்லோ ஆகுது. அந்த ஒரு வருத்தம் மட்டும்தான். அதில் ஒரே பாயிண்ட் என்னன்னா, கிடைக்கிற வாய்ப்பை நாங்கள் வந்து இந்த மாதிரி பாட்காஸ்ட்டில் ஏதாவது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணுறோம். நீங்கள் வந்து நோட்டிஃபைடாக இருங்க, நீங்கள் வந்து அதை செக் பண்ணுங்கள். உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்ம மோட்டோ வேகன் வீடியோஸ் உங்களுக்கு தெரியும். சண்டே வந்து மேக்ஸிமம் புது கார் ரிவ்யூஸ் நம்ம ஃபோக்கஸ்டாக பண்ணோம். வெட்னஸ்டே வந்து கிளாசிக் கார்ஸ் அந்த எபிசோட் சீரீஸ் நம்ம எடுப்போம். ஃப்ரைடே வந்து பாட்காஸ்ட். எப்போவுமே ஒரு 2 ஃபுல் லென்த் ரிவ்யூ வீடியோஸ், ஒரு 2 கிளாசிக் வீடியோஸ் வந்து நம்ம டேட்டா பேஸ் நம்மக்கிட்ட இருக்கிறது மாதிரியே தான் நம்ம எடுப்போம். ஏன்னா பாட்காஸ்ட் வந்து எடுத்து வைக்க மாட்டோம். அந்த கரண்ட் டைமிங்கை பேஸ் பண்ணி தான் போயிட்டு இருப்போம். நவம்பர் வரைக்கும் நாங்கள் அப்படி தான் வந்துட்டு இருந்தோம். ஏதாவது ட்ராவல் போவோம், 2-3 வீடியோஸ் எடுத்து வச்சிருப்போம். நம்மக்கிட்ட அந்த போர்டில் லிஸ்ட் இருக்கும், வீடியோஸ் வி ஹேவ்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆனால் டிசம்பர் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு நிறைய எங்கள் பிளான்ஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலைன்னு சொல்ல முடியும். ஏன்னா நாங்கள் வந்து ஒரு சென்னை ட்ரிப் வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தோம். ஏன்னா ஒரு 3-4 மாதமாக நம்ம சென்னை போகலை. நிறைய கிளாசிக் கார்ஸ் கனெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். புது ரிவ்யூஸ் இருந்தது. ஒரு 6-7 days ஃபுல்லாக ஒர்க் பண்ணுறதுக்கான பிளான் செட் பண்ணியிருந்தோம். அந்த நேரம் சென்னையில் அந்த ரேஸ் நடக்கிறதா இருந்தது. அதுக்கும் நமக்கு ஒரு இன்வைட் இருந்துச்சு. சரி, அதையும் கவர் பண்ணலாம், ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட்டும் கிடைக்கும்னு சொல்லி பிளான் பண்ணோம். ரெயின் வந்தது, அந்த ட்ரிப் அப்படி கேன்சல் ஆச்சுது. திருப்பி தான் வந்து பிஎம்டபிள்யூட ஒரு டிரைவ் வந்து அந்த வீக் வந்து நம்ம கோயம்புத்தூர் போய் ஊட்டி போயிட்டு வந்து அந்த வீடியோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் ஒரே ஒரு வீடியோ தான் எக்ஸ்ட்ரா எடுக்க முடிஞ்சது. காம்பஸ் மட்டும்தான் எடுத்திருந்தோம். திருப்பி அடுத்து வந்து ஊரில் வந்து நம்ம சரி சென்னை கோயம்புத்தூர் ட்ரிப் அப்படி ஆனதுனால நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம வீடியோஸ் பிளான் பண்ணுவோம். நாங்கள் பிளான் பண்ண இங்கே ரெயின் ஸ்டார்ட் ஆச்சு. டோட்டலாக எங்களுக்கு ஒர்க் பண்ணுறதுக்கான சிச்சுவேஷனே செட் ஆகலை. இன்ஃபேக்ட் நாங்கள் அந்த கிறிஸ்மஸ் வீக் வந்து ஃபுல்லாக லீவ் விடணும். ஒரு வருஷம் கடுமையாக ஓடி இருக்கோம். இந்த வீக் வந்து டீமுக்கும் பர்சனலாக எனக்கும் கொஞ்சம் கேப் எடுக்கலாம் அப்படின்னு எல்லாம் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். எதுவுமே நாங்கள் நினச்சது மாதிரி நடக்கலை. இது வந்து 29th நினைக்கிறேன் நான் விழுந்தது. 29th 30th வந்து நம்ம ஒர்க் பண்ணுறதுக்காக பிளான் பண்ணியிருந்தோம். 30th வந்து சனிக்கிழமை நம்ம ஒர்க் பண்ணாதான் சண்டே வீடியோ போட முடியும். ஏன்னா நம்மகிட்ட டேட்டா பேஸில் ஒரு வீடியோ இருக்குது, அந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகலை. இன்னொரு வீடியோ நாங்கள் கண்டென்ட்டை ஃபுல்லாக ரெடி பண்ணி வச்சுருந்தோம். அந்த ரெடி பண்ண கண்டென்ட்டை வந்து ஒர்க் பண்ணி நான் வந்து என்ன பண்ணியிருந்தேன், ஃப்ரைடே மார்னிங்லேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ஆஃபீஸில் உட்காந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியிருந்தோம். ஒரு 8-10 ரீலுக்கான கண்டென்ட் ரெடி பண்ணியிருந்தோம். எல்லாம் ஃபைல் அப்படி இருக்குது. இருந்த அன்னைக்கு தான் வந்து ஃப்ரைடே நைட் வந்து எனக்கு இப்படி ஆகிடுச்சு. மொத்தம் கொலாப்ஸ். இந்த ப்ராசஸ் ஏன் நாங்கள் ஒரு ப்ராசஸில் இருந்தோம்னு சொன்னோன்னா, நாங்கள் ஒரு தனியான ஒரு டே வந்து ஒரு வீடியோ அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுக்கான ஒரு பிளானில் இருந்தோம். மேபி
தேர்ஸ்டேயாக இருக்கலாம், சாட்டர்டேயாக இருக்கலாம்னு சொல்லி அதுக்கான ப்ரிப்பரேஷன்ஸ் ஒரு 3 மாதமாக ஓடிட்டு இருந்தது. அந்த ப்ரிப்பரேஷன்ஸோட எண்டில் இருந்தோம். ஜான்ல இருந்து நம்ம அதை ஸ்டார்ட் பண்ணணும். அது இப்போ ஹோல்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா லிட்ரலி வந்து நம்மளோட ரிவ்யூ ஃபார்மேட்ஸ் டோட்டலாக கன்ஃபியூஸ் ஆகும். ஏன்னா 2 புது கார்ஸுக்கான மீடியா டிரைவ்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ண முடியாது. எப்படின்னா நம்ம அது வீடியோஸ் உடனே எடுக்க முடியாது. அப்போ இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில் 2 நாள் வந்து கொஞ்சம் டவுனாக இருந்தோம். உங்களோட மெசேஜஸ் நிறைய பேர் வந்து பாட்காஸ்ட் பண்ணுங்கன்னு உள்ள மெசேஜஸ் எல்லாம் பார்க்கும்போது சரி ஓகே நம்ம இந்த பீரியடை வந்து இதை இருக்கிற இந்த சர்க்கம்ஸ்டன்ஸை ப்ரொடக்டிவாக பண்ணலான்னு சொல்லி நம்ம ஆஃபீஸை இப்போதைக்கு எங்கள் வீட்டில் டெம்பரரியாக ஷிஃப்ட் பண்ணியிருக்கோம். டீம் இங்கே தான் இருக்காங்க. இந்த லைட்டு, இந்த செட்டப்பு, கேமராலாம் இங்கே வந்தாச்சு. இதில் நமக்கு எடுக்க முடிஞ்ச வீடியோஸில் பாட்காஸ்ட் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம். கூட ரோட் அஹெட் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெகுலராக நம்ம 3 வீடியோ போட்டுட்ருக்கோம்னா யூடியூபோட ஆல்காரிதம் அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும். இனி கண்டினியூஸாக வீடியோ எப்படி பண்ணுறோன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா நான் நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போகணும். அதுக்கப்புறம் அதோட ப்ராசஸில் தான் இது எவ்வளோ நாளில் ரெக்கவர் ஆகும்னு தெரியும். திருப்பி நான் ட்ரைவ் பண்ணணும். ஏன்னா ரைட் லெக் வந்து சடனாக இதுக்கு சேஞ்ச் ஆகி வர்றதுக்கு மேபி 2 to 3 வீக்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆகும். அதுக்கு மேலே ஆகுமா ஆகாதான்னு தெரியலை. அப்போ இந்த 3-4 வாரம் உங்களோட சப்போர்ட் தேவை. அந்த சப்போர்ட் என்னன்னா நோட்டிஃபிகேஷன் வர்றது நீங்கள் கவனிச்சுக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் வந்து எனேபிள் பண்ணாதவங்க கண்டிப்பாக எனேபிள் பண்ணிடுங்க. நம்மளோட ரெகுலர் டைமில் இல்லாத நேரம் இண்டஸ்ட்ரியல் அப்டேட் வந்தால் நாங்கள் ஒரு பாட்காஸ்ட் கண்டென்ட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்டாக போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்வாட்டுக்கான கண்டென்ட் எழுதிட்டு இருக்கிறேன். அதை வந்து நம்ம கம்பைல் பண்ணி மேபி இந்த வீக்கில் முடிக்கலாம். நான் ஸ்வாட் கொஞ்ச நாளாக பண்ணலை. இதுக்கு கூட இன்னொரு இது என்னன்னா பொதுவாக நம்ம வந்து ஓட்டிங்கான வீடியோ பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில். அதுக்கப்புறம் வரக்கூடிய எல்லா கன்சிக்யூட்டிவ் வீடியோஸில் இப்படி ஒரு ஓட்டிங் நடந்துட்டு இருக்குது. ஜனவரி 5ஆம் தேதி வரைக்கும் ஓட்டிங் இருக்குது. அதை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்கன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லுவோம். இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு பர்பஸ்லேயே அது இருக்குது. ஏன்னா நமக்கு வீடியோஸ் வராதனால அதை நாங்கள் மென்ஷன் பண்ணலை. ஓட்டிங் வந்து ஜனவரி 5 மிட் வரைக்கும் இருக்குது. கொஞ்சம் 6000 சம்திங் ஓட்டிங்ஸ் வந்துருக்குது. அதுக்கு மேலே இன்னும் ஓட்ஸ் வரணும். நீங்கள் பார்க்காதவங்க அதை அந்த வீடியோ பார்த்து கண்டிப்பாக நீங்கள் ஓட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். நான் வந்து ஹோல் ஹார்ட்டட்லி நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் உங்கள் எல்லாருக்கும் சொல்லணும். மெசேஜஸ், ஃபோன் கால்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய தேங்க்ஸ் உங்கள் சப்போர்ட்டுக்காக. உங்கள் சப்போர்ட் வந்து சேனலுக்கு திருப்பி தேவை. கண்டிப்பாக நீங்கள் டைம் இருக்கும்போது வீடியோஸ் வந்திருக்கான்னு பாருங்கள். ரீல்ஸ் பண்ணால் ரீல்ஸ் இருக்கா, மேபி என்ன பண்ண முடியும்னு நாங்கள் இன்னும் ஃபுல்லாக பிளான் பண்ணலை. தொடர்ந்து உங்கள் சப்போர்ட்டுக்கு தேவை. தேங்க்யூ ஸோ மச். இன்னொரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அண்டில் தென் பை பை ஃப்ரம் மோட்டோ வேகன். டிரைவ் ரெஸ்பான்சிபிலிட்டி.